நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிஜிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. வணக்கம். இது தமிழ் வெப் டிவி நமக்காக செய்தி தொகுப்பு. இனி இன்றைய செய்திகள். தமிழக மீனவர்கள் பாதுகாப்பிற்கும் தமிழக உரிமையை நிலைநாட்டவும் கச்சத்தீவு தொடர்பாக புது ஒப்பந்தம் போட வேண்டும் என்று மத்திய அரசை திமுக பொதுக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மத்திய அரசும் நேரடியாக இலங்கையுடன் பேசி நடவடிக்கை எடுத்து வருகிறது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சித்திரவதை செய்யப்பட்டும் தமிழக மீனவர்களால் பிடிக்கப்பட்ட மீன்கள் கொள்ளையடிக்கப்படுவதுமான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிகழ்ச்சிகளும் நடந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வேதாரண்யம் பகுதி மீனவர் ஜெயக்குமார் இலங்கை கடற்படையினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த செயலுக்கு இலங்கை கடற்படையினர் காரணம் அல்ல என வாதிடும் இலங்கை அரசுக்கு பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது. கச்சத்தீவு தொடர்பாக ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகும் கைவிடப்பட்ட கச்சத்தீவில் தமிழகத்திற்கு உள்ள உரிமைகளை மீண்டும் நிலைநாட்டுவதற்கேற்ற வகையில் புதிய ஒப்பந்தம் போடப்பட வேண்டும். இலங்கையில் மீனவர்களுக்கு எதிரான போர் முடிந்து ஓராண்டாகியும் பாதிக்கப்பட்ட சுமார் 2.5 லட்சம் இலங்கை தமிழர்கள் வாழ்விடங்களுக்கு திரும்ப முடியாமல் இலங்கை அரசால் நிர்வகிக்கப்படும் முகாம்களில் அடைத்தும் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை உடனடியாக இலங்கையில் உள்ள தற்காலிக முகாம்களில் இருந்து விடுவித்து காலம் தாழ்த்தாமல் அவர்களது சொந்த இடங்களில் மறு குடியமர்த்தப்படுவதை தவிர வேறு எந்த தீர்வும் கிடையாது. எனவே அவர்கள் சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்பவும் அவர்களது நல் வாழ்விற்கான உதவிகள் இலங்கை அரசினால் வழங்கப்பட வேண்டும் என மத்திய அரசு இலங்கை அரசினை வலியுறுத்த வேண்டும் என்றும் பொதுக்குழு வலியுறுத்துகிறது. வாய்தா வாங்கும் ஜெயலலிதாவுக்கு திமுக பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறினார். திமுக பொதுக்குழு தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டத்தில் துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசுகையில் தமிழக ஆட்சியின் சாதனைகளை விளக்க நேரம் போதாது. சென்னையில் 15,000 கோடி செலவில் மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகிறது. இந்த ரயில் எதிர்காலத்தில் திருவான்மையூர் வரை நீடிக்க ஆய்வு பணிகள் நடந்து வருகிறது. ஆனால் எந்த குற்றமும் செய்யாத திமுகவை ராசாவை களங்கப்படுத்த ஜெயலலிதா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றம் செல்லும் தைரியம் அவருக்கு இருக்கிறதா? தொடர்ந்து வாய்தா வாங்கும் ஜெயலலிதாவுக்கு திமுக பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது? தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடர்ந்து நடக்கும், சாதனைகளும் மக்கள் நல திட்டங்களும் தொடரும், இது எந்த சந்தேகமும் இல்லை என அவர் கூறினார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் ஊரக வளர்ச்சித்துறை பொறியியல் அலுவலர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியுள்ளனர். ஊதிய விகிதத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், அவரவர் விரும்பும் இடங்களுக்கு பணி மாறுதல் கிடைக்க வசதியாக கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டும், பணியாளர்கள் மீது 4 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு கூட்டமைப்பின் மாநில தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு காளைமாடு சிலை அருகே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் புஷ்பராஜ், மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் ராஜாவிற்கு பின்னணியில் இருந்து பலனடைந்தவர்களையும் கைது செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் மதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் நடராஜ் இல்ல திருமணத்திற்கு வந்திருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது,
பிப்ரவரி 8ஆம் தேதி தமிழகம் முழுக்க நடக்க உள்ள அதிமுக தலைமையிலான கூட்டமைப்பு கட்சிகள் தொடர் முழுக்க போராட்டத்தில் மதிமுகவினர் முனைப்புடன் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்த அவர், ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பயந்தே சிபிஐ ராசாவை கைது செய்துள்ளது என்றும், இழப்பிற்கு காரணமான ஸ்பெக்ட்ரம் ஊழலில் ராசாவுடன் சேர்த்து பலனடைந்த மற்ற நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் உச்சநீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனம் வரக்கூடும் என்ற நிலையில் தான் மத்திய புலனாய்வு துறையினரால் சிபிஐ துறையினரால் கைது செய்யப்பட்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது. கூட்டத்தொடர் தொடங்கியதும் அண்மையில் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் போரூர் வரதன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. அவை மௌன அஞ்சலி செலுத்தியது. பின்னர் கூட்டத்தொடரின் பேரவை அலுவலர்கள் ஒத்திவைக்கப்பட்டன. தொடர்ந்து சனிக்கிழமை முதல் பேரவை நடைபெற உள்ளது. நாளை சனிக்கிழமை இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. சலுகை கட்டணத்தில் சீசன் பாஸ் பெற்று ரயிலில் பயணம் செய்தவர்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர வருவாய் 1500 ரூபாய்க்கு மிகாமல் உள்ளவர்கள் வெளியிடங்களுக்கு வேலை செல்வதற்கு ஏதுவாக ரயில்வே மூலம் 25 ரூபாய் கட்டணத்தில் மாதாந்திர சீசன் பாஸ் பெறுவதற்கு மாவட்ட நீதிபதி, பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது மத்திய அமைச்சரிடம் வருமான சான்றிதழ் பெற்று வர வேண்டும் என்று முன்னாள் கட்டுப்பாடு இருந்தது. இத்துடன் இச்சலுகை திட்டம் மூலம் இனிமேல் மாதாந்திர சீசன் பாஸ் பெறுவதற்கு அரசு மூலம் வழங்கப்பட்ட போட்டோ ஒட்டிய அடையாள அட்டை கொண்டு வர வேண்டும். அத்துடன் இச்சலுகை கட்டணத்தில் சீசன் பாஸ் பெற்று பயணம் செய்வோர் ரயில் பயணத்தின் போது வருமான சான்றிதழின் அசல் அல்லது நகல் கொண்டு வர வேண்டும் என்றும் ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக நாகை வேதாரண்யத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் கடலில் பலத்த காற்று வீசுகிறது. அலைகள் வழக்கத்தை விட அதிக சீற்றத்துடன் உள்ளது. இதனால் நாகை மாவட்டத்தில் 30,000 விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. 5000 படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதே சமயம் ஃபைபர் கட்டுமரங்களில் சிலர் கடலுக்கு சென்றனர். அதேபோல் வேதாரண்யம், கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் 2700 ஃபைபர் படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட் 21. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணிக்குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழிற்பயிற்சிகள் மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், டிடிபி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட் திருச்சி 1. செய்திகள் தொடர்கின்றன. மாயமான நாகை மீனவர்கள் இலங்கையில் பத்திரமாக இருப்பதாக தகவல்கள் வந்துள்ளன. நாகையிலிருந்து மீன்பிடிக்க சென்று மாயமான 6 மீனவர்களும் இலங்கையில் பத்திரமாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் இருந்து கடந்த மாதம் 28ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்கள் கரை திரும்பாததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அவர்களை தேடும் பணியில் இந்திய கடற்படை தீவிரமாக ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் மாயமான மீனவர்கள் இலங்கையில் உள்ள காரடி என்ற இடத்தில் தங்களது படகை நங்கூரமிட்டு பத்திரமாக இருப்பதாக அங்கிருந்து தங்களது உறவினர்களுக்கு தகவல் அனுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் இத்தகவல் கடற்படைக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் விரைவில் வீடு திரும்புவார்கள் என தெரிகிறது. முன்விரோத சம்பவம் தொடர்பாக கொலை செய்தவர்களுக்கு நெல்லை 2வது நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்க தீர்மானித்தது.
நெல்லை மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள வெண்ணிலிங்கபுரத்தை சேர்ந்தவர் சுப்பையா தேவர். இவருக்கும் இவரது சித்தப்பா பார்வதி தேவர் குடும்பத்திற்கும் இடையே பொது கிணற்றிலிருந்து தண்ணீர் பாய்ச்சுவதில் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 5/7/2008 அன்று வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த சுப்பையா மண்வெட்டியால் வெட்டி கொல்லப்பட்டார். இப்படுகொலை சம்பவம் குறித்து ஊத்துமலை போலீசார் பார்வதி தேவர், அவரது மகன்கள் கண்ணன், வேலுசாமி ஆகிய 3 பேர் மீது வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நெல்லை 2வது விரைவு நீதிமன்ற நீதிபதி கமலாவதி குற்றம் சாட்டப்பட்ட பார்வதி தேவர் உள்ளிட்ட 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். மே மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் நெல்லை வந்துள்ளது. இதை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். தமிழகத்தில் மே மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு ஓட்டுப்பதிவு எந்திரங்கள் தற்போது உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளன. 2006ஆம் ஆண்டிற்கு பின்னர் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த எந்திரங்களில் ஓட்டு போடும் நேரத்தை காட்டும் வசதி உள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்காக பயன்படுத்தப்படும் எந்திரங்கள் ராமையன்பட்டியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த எந்திரங்களை முதல் கட்டமாக சோதனை செய்யும் பணி செவ்வாய்க்கிழமை தொடங்கியது. தேர்தல் பார்வையாளர் தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் நடைபெறும் இப்பணியை மாவட்ட ஆட்சியர் ஜெயராமன், வருவாய் அலுவலர் ரமண சரஸ்வதி மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். பாரத் மிகுந்த நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் 6 பேர் வாக்குப்பதிவு எந்திரங்களை சோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதிதாக வந்துள்ள 3835 எந்திரங்களை 10 நாட்களுக்குள் பரிசோதித்து சீலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அப்போது கூறிய ஆட்சியர் ஜெயராமன், முதற்கட்ட சோதனையை தொடர்ந்து மேலும் 2 பரிசோதனை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். இது முதல் கட்ட செக்கிங், ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங். அதற்கு பிறகு இன்னும் 2 முறை சோதனை உள்ளது. முதற்கட்ட சோதனையின் போது இந்த ஆய்வின் பொழுது அரசு அலுவலர் மட்டுமன்றி பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த அலுவலருடைய முன்னிலையிலே இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழு அமைக்க வேண்டுமென நிபுணர் குழு தெரிவித்த யோசனைக்கு கேரள அரசு அதிருப்தி தெரிவித்துள்ளது. நிபுணர் குழு பாராபட்சத்துடன் நடந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட முல்லை பெரியாறு அணை தற்போது மிகவும் பழுதடைந்து விட்டதால் புதிய அணையை கட்ட வேண்டும் என்கிற முயற்சியில் கேரள அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுத்தும் இம்முயற்சிக்கு தமிழக அரசு எதிர்த்து வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் முல்லை பெரியாறு அணை நிலவரத்தை ஆராய சுப்ரீம் கோர்ட் முன்னாள் தலைமை நீதிபதி ஆனந்த் தலைமையில் நிபுணர் குழுவை சுப்ரீம் கோர்ட் அமைத்தது. இக்குழு முல்லை பெரியாறு அணை பகுதியில் நேரில் ஆய்வு நடத்தியது. கேரள அரசு கூறுவது போல் புதிய அணை கட்டுவது தொடர்பாக மத்திய நீர் ஆணையம், மத்திய மண் ஆய்வு மையம் ஆகியவற்றின் கருத்துக்களையும் கேட்க வேண்டுமென நிபுணர் குழு யோசனை தெரிவித்தது. நிபுணர் குழு அளித்த பரிந்துரைகள் கேரள மக்களின் நலனுக்கு எதிராக இருப்பதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் சிறப்பு குழுவின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படும் என தெரிவித்துள்ளார். அலுவலர்களை தொடர்ந்து ரயில் பயணிகள் தாக்குவதை கண்டித்து திருச்சியில் ரயில் டிக்கெட் பரிசோதகர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருச்சியில் கடந்த சில நாட்களாக ரயில் டிக்கெட் பரிசோதகர்களை பயணிகள் தாக்கி வரும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் கரூர் அருகே சென்றபோது டிக்கெட் பரிசோதகர் பயணிகளால் தாக்கப்பட்டார். இதேபோல் சென்னையிலிருந்து திருச்சி வந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளால் டிக்கெட் பரிசோதகர் சந்தோஷ் தாக்கப்பட்டார். பயணிகள் தாக்கி வருவதை கண்டித்தும் போதிய பாதுகாப்பு வழங்க கோரியும் திருச்சியில் ரயில் டிக்கெட் பரிசோதகர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஜங்ஷன் ரயில்வே பிளாட்பாரத்தில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்சி கோட்ட தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பழனிவேல், பாபு, பாலசுப்ரமணியன், இசக்கிமுத்து, கரிகாலன், பாலகண்ணன், மனோகரன், அந்தோணிசாமி, மணிமணன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முறையான ஓய்வு அறையும் கக்கூஸ் வசதி போன்ற வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். 2 கோச்சிக்கு 1 டிடி என்கிற முறையில் ஆட்களை டிக்கெட் பரிசோதனைகளை முறையாக தேர்ந்தெடுத்து மறுபடியும் அந்த வேகன்சி ஃபில் பண்ணி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம்.
இந்திய பங்குச்சந்தை இன்று பெரும் சரிவை சந்தித்தது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 441 புள்ளிகள் குறைந்து 18,008 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 131 புள்ளிகள் குறைந்து 5,395 புள்ளிகளாக முடிவடைந்தது. இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் விலை இன்று சற்றே அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1,880 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 25 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 பவுண்ட் தங்கம் 15,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 47 ரூபாய் 55 காசுகளாக உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் வெப் டிவி செய்திகள் நாளை இரவு 9 மணிக்கு. கல்வி, குறும்படங்கள், ஆவணப்படங்கள் என ஏராளமான நிகழ்ச்சிகளை உங்கள் வெப் டிவியை பார்த்து பயன்பெறுங்கள். வணக்கம். Trichy Academy for Competitive Examination UPSC Group 1 Group 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையம், வங்கி தேர்வு மற்றும் ஸ்டாஃப் செலக்ஷன் உள்ளிட்ட தேர்வுகளுக்கும் இலவச பயிற்சி நடைபெறுகிறது. தேவையான நூலகம், இன்டர்நெட் வசதி என சகல வசதிகளுடன் இலவச பயிற்சி மையம். தொடர்புக்கு பிரேஸ் கலையரங்க வளாகம், திருச்சி. இது மாவட்ட நலப்பணி குழுவின் ஓர் அங்கம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் உயர்கல்வி பயில வாழ்வில் வெற்றி பெற BA தமிழ், BA இங்கிலீஷ், BCom, MA தமிழ், MA இங்கிலீஷ், MA சோசியாலஜி உள்ளிட்ட பல்வேறு படிப்புகளுக்கு குறைந்த கட்டணத்தில் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலைரங்கம் தியேட்டர் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. நேரு யுவகேந்திரா மற்றும் மாவட்ட நலப்பணி குழு சிஸ்டம் அமைப்பு இணைந்து நடத்தும் குறுகிய கால தொழில் பயிற்சிகள். மாற்றுத்திறனாளிகள் உதவியாளர், செவிலியர் உதவியாளர், கம்ப்யூட்டர் பயன்பாடுகள், வீடியோகிராபி, மாஸ் கம்யூனிகேஷன், குழந்தைகள் பராமரிப்பாளர், DTP உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சிஸ்டம் மையம், கலையரங்க வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சி 1. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் உங்கள் கல்வி தகுதியை வளர்த்துக் கொள்ள அரிய வாய்ப்பு. MBA, MA History, MA Public Administration, MA Sociology, MA Political Science, MA Economics, BA English, BA History, BA Economics, BA Business Economics, BA Tourism and Travel Studies, BA Public Administration, BA Political Science, BA Sociology, BA Social Work உள்ளிட்ட படிப்புகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு சேவை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கண்டினியூயிங் எஜுகேஷன், கலையரங்கம் கேம்பஸ், கண்டோன்மெண்ட், திருச்சி 1.